ஹாய். ஓகே ஹாய் சாரியா. சரி, இன்றைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒப்பிடல் முறையான தகவல் ஒழுங்கமைப்பு. சரியா, இன்றைய கிளாஸ் அதாவது நம்ம இதுக்கு மேலே பார்த்தது வகைப்படுத்தல். இது ஒப்பிடுதல். இப்போ வகைப்படுத்தல் சொல்லக்குள்ள நமக்கு தெரியும், ஒரு 5 பேரை தந்துட்டு என்ன பாடம் இல்லை என்ன இது ஏதோ ஒன்று தருவாங்க. அது வகைப்படுத்துற இதுக்குள்ள வகைப்படுத்துற. இது அப்படி இல்லை, இது ஒப்பிடுறன்னு சொல்லக்குள்ள ஒருத்தரோட இன்னொரு ஒப்பிடுறது, இல்லாட்டி இன்னொரு ஒர்க் பண்ணுறது, இன்னொரு ஒர்க் அதாவது ஒப்பிடுற தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு விளங்கும். இப்போ 2 செக்ஷனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பார்க்கறதுக்கு அது வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்ணி தனி பிரித்து இப்போ இந்த தர ஒழுங்கு 5 செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், பிரித்து படிப்பிக்கிறேன். இப்படி படிப்பிக்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் விருப்பம் என்று சொல்லுங்கள். இல்லை மிஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு எல்லா தேசத்தை ஒன்றா படிப்பீங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். பட் எனக்கு எப்படி படிப்பீங்கன்னா விருப்பம், ஒரு நீட்னஸ் இருக்கணும் படிப்பிக்கிறேன்னு சொன்னால். பட் அதே நேரம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய இப்போ எல்லாம் சேர்த்து தான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. நான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களை விளக்கப்படுத்தினாலும் இதுதான் விளங்கிக் கொள்றதும் கொஞ்சம். இப்போ நான் இதுதான் ஒரு எக்ஸாம்ன்றதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் படிப்பிக்கல. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலும் அது செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கொள்ளுங்க. மற்றது நான் தாரத்துக்குள்ள வீட்டு ஒருக்கா செஞ்சு பாருங்கள். எடுத்தோடனே நம்ம போய் 100 மார்க்ஸ் நம்ம எடுக்க இயலாது. மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது இப்போ தார விஷயத்தை வீட்லையாவது கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குங்க நான் சொல்கிறது? சரி, ஓகே. இப்போ இப்போ இந்த ஒப்பிடல் அடிப்படையிலான இந்த தகவல் ஒழுங்கமைப்பில் எப்படி கேள்வி வரும்ன்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு கூட விளங்கப்படுத்துகிறேன், 2-3 தான் விளங்கப்படுத்துகிறேன். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸசைஸ் மொத்தமாக நான் தருவேன். அது இருக்கா, அது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கிழமை தான் பார்ப்போம் கணக்கில். சரியா, 1-2 1 பார்ப்போம். இப்படி பிரித்து பார்க்குறதுல உங்களுக்கு மீசி கொஞ்சம் படிக்கிறதும் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக வீடியோவாக போட்டாலும் மொத்தமாக ஒரேடியாக படித்தாலும் நமக்கு ஏறாது. அது எல்லாரும் எடுத்த வரதுக்குள்ள 100 எடுக்கையும் ஒன்றும் செய்யணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் எல்லாத்துக்கும், அப்போ தான் எதுவும் செய்யலாம். சரியா, சரி, ஓகே. இதையும் யோசிக்க வேணும், எல்லாம் சக்ஸஸாக வரும். சரி, நம்ம இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரைட். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் பானு, வெருணி, சுலோச்சனா, நர்மதா, மிருனா என்ற 5 நண்பிகளின் உயரம் மற்றும் வயது தொடர்பான கீழே தகவலை அடிப்படையாக கொண்டது. இப்போ கீழே கொஞ்சம் தகவல் தந்திருக்காங்க. சரியா, ஓகே. இதில் இப்போ சொல்லியிருக்கிறது தகவல் கீழே தந்திருக்காங்க. இதை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், தந்திருக்கிற ஹெடிங் என்ன, வினாக்கள் 5 பேரை தந்திருக்காங்க, உயரம் மற்றும் வயது தந்திருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் பேப்பர் தருவாங்க இல்லையா, அதில் நீங்கள் தந்தோட இப்போ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இதை வாசிக்கிறதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரியும் உங்கள் தந்திருக்கிற விஷயம் உயரமும் வயதும் தான் தந்திருக்காங்க. 5 பேரை மென்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் போறங்க, நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கு நான் ஹைட் பண்ணிட்டு நீங்கள் அதை எழுதி வச்சு போட்டு தான் கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இப்போ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு அட்டவணையை போடுங்க, உயரம் வயது ரெண்டு போட்டுக்கோங்க. சரியா, இப்போ அவங்க 5 பேரை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் 5 நம்பரை பக்கத்தில் சும்மா போட்டு வைங்க வச்சுட்டு இதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது போய் வாசிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பானு என்பவர் உயரத்தில் 2ஆவதாக இருந்தாலும் வயதில் வெருணியை விட இளையவர். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். பானு என்பவர் உயரத்தில் 2ஆவதாக இருந்தாலும், பானு உயரத்தில் எத்தனையாவது இருக்காவு, 2ஆவதுன்றது தான் அவங்க சொல்றாங்க. ரைட்டா, ரைட். அப்போ பானு 2ஆவது கண்டுபிடிச்சு அடுத்து என்ன சொல்லுங்க, வெருணியை விட இளையவர். இப்போ வெருணியில் ஒரு பெண் தந்துருக்காங்க. இப்போ மற்றது அடுத்து என்ன, நர்மதா என்பவர் சுலோச்சனாவை விட உயரத்தில் கூடியவராயினும் வயதில் இளையவர். வெருணி சுலோச்சனாயர் ஒரே வயதை உடையவர்களாயினும் சுலோசனா என்பவர் வெருணியை விட உயரத்தில் கூடியவர். மிருனா என்பவர் நர்மதாவை விட உயரம் கூடியவர் மற்றும் வெருணியை விட வயது கூடியவர். பானு என்பவர் அவர்கள் வயதில் மிக குறைந்தவர் இல்லை. இப்படி எல்லாம் வந்துட்டாங்க தானே. இப்போ இதில் நமக்கு வேற எந்த க்ளூமே நமக்கு தரல, கண்டுபிடிக்கும் நம்ம தானே கண்டுபிடிக்கும். அவங்க எதுவும் தரல தானே, பானுவை மட்டும் தந்துருக்காங்க. சரி, இப்போ இப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்த இது ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கணும். இப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஏதோ தந்தாங்க, இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, அவங்க 5 பேர் தந்திருக்காங்க. இதுல நீங்க ஒரு ஆளை நம்ம குழு வந்து இந்த குழு தந்தத்தோட இன்னொரு ஆள் தந்திருக்காங்க. அந்த தந்த ஆளை நீங்க கடைசியா போடுங்க. இப்போ வெருணி தானே தந்திருக்காங்க, வெருணியை கடைசியா போடும். சம்டைம் இது சரியா வரும், சம்டைம் பிள்ளையா, சம்டைம் நம்ம திரும்ப கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். எதுக்கும் நீங்க 100க்கு 98% சரியா வரும். பார்ப்போம். 5ஆவதா போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த வெருணி நீங்க ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி எடுக்கல, இந்த வெருணியை மென்ஷன் பண்ணி எந்த பாயிண்ட் சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிங்க. அங்க அடுத்த 3ஆவது பாயிண்ட் பாருங்க, வெருணி சுலோசனா ஆகியோர் ஒரே வயது உடையவர்கள் ஆயினும் சுலோசனா என்பது வெருணியை விட உயரத்தில் கூடியவர். சுலோசனா வெருணியோட உயரத்தில் கூடையா. அப்ப வெருணியை நம்ம 5ஆவதா போட்டோம், அப்ப சுலோசனா 4ஆவதா போடுவோம். ரைட்டா, ரைட். இப்போ சுலோசனாவை பாருங்க, 2ஆவது பென்ஷன் சொல்லிருக்காங்க, நர்மதா என்பவர் சுலோசனாவை விட உயரத்தில் கூடியவர் ஆயினும்
வயதில் இளையவர். அப்ப நர்மதாரு சுலோசனாவோட உயரத்துல கூடையா. இப்ப சுலோசனாக்கு மேல நர்மதாவை போடுவோம். போட்டு பாப்போம். இப்ப வேற என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 4வது பாயிண்ட் சொல்லிருக்காங்க. மிருனா என்பவர் நர்மதாவை விட உயரங்குடியா. அப்ப மிருனாவை வந்து நம்ம முதலாவதா போடுவோம். சரியா சரியா. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு தானே. இப்ப அவங்க 5 பேரும் இப்ப வயசை பார்ப்போம். இப்ப வயசுல ஒரு க்ளூ தந்திருக்காங்க பாருங்க. வருணி சுலோசனா ஆகியோர் வந்து ஒரே வயசாம சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வருணி சுலோசனாவை எழுதுவோம். வருணி சுலோசனாவை எழுதுவோம். சரியா. இப்ப 2வது 3வது எழுதிட்டுமே. சரி. இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பானு என்பவர் உயரத்துல 2வது தான், வயதுல வருணியை விட இளையவர். இப்ப வருணியை விட இளையவர்னு சொல்லக்கூட நம்ம வருணியை சுலோசனான்னு எழுதிட்டோம். அப்ப வருணியை விட இளையவர்ன்றக்குள்ள அப்ப வருணிக்கு கீழுக்கு போடுவோம். வேற பானுவை போடுவோம். வயதுல குறையவர் தானே, பானுவை போடுவோம். அடுத்து என்ன சொல்றாங்க? நர்மதா என்பவர் சுலோசனாவோட உயரத்துல வயதுல இளையவர். இப்ப சுலோசனாவோட நர்மதாவும், அப்ப நர்மதாவை கீழே ஓடுவோம் கடைசியா. ஏன் இன்னொரு பாயிண்ட் கடைசி இருந்திருக்காங்க. பானு என்பவர் அவர்கள் வயதில் மிக குறைந்தவர். அப்ப நர்மதாவுக்கு கீழே பானு வராது. பானு அப்படியோ கொஞ்சம் மேலதான் வருவோம். அப்ப மேலுக்கு போடுவோம். சரியா. இப்ப அடுத்தது என்ன? மிருனாவை பார்க்கணும். இப்ப மிருனா என்பவர் நர்மதாவை விட உயரம் கூடியவர் மற்றும் வருணியை விட வயது கூடியவர். யாரு? மிருனா. அப்ப வருணி நம்ம இங்க போட்டுருக்கோம். வருணிக்கு மேலுக்கு தானே மேல போடுவோம். மிருனாவை போடுவோம். இப்ப 5 பேரும் வந்துட்டாங்களா? முடிஞ்சல. இவ்வளவுதான் வீடு. விளங்கிட்டோம் நான் சொன்னது. ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு ஆளை போட்டு பார்த்தால் சரியா வரும். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, 100% சரியா வரும் மேக்ஸிமம். சரியா. சரி ஓகே. இப்ப நம்ம எல்லாம் முடிச்சு இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாக்கலாம். சரியா. சரி வாங்க பாப்போம். கேள்வி என்னன்றதை பாப்போம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சு போட்டு தான் கேள்வி செய்ய போகணும். சரியா. ஓகே. இப்ப இந்த நண்பிகளிடையே வயதில் மிக குறைந்தவர் யார்? இப்ப நம்ம இதுல போட்டிருக்கோம் தானே. வயசுல யாரு மிக குறைஞ்சாள்? நர்மதா. நர்மதா நீ கடைசி அறிக்கை வைப்ப. வயதுல மிக குறைஞ்சால் வந்து நர்மதா வருவோம். சரி. அடுத்தது உயரம் அதிகரிக்கும் ஒழுங்குமுறையில் இந்த 5 நண்பிகளையும் ஒழுங்கமைத்தால் அந்த வரிசையில் 3வதாக இருப்பவர் யார்? 3வதாக இருப்பவர் யார் வருவாவு? நர்மதா தான் வருவாவு. சரியா. ரைட். அடுத்தது சுலோச்சனாவை விட உயரத்தை போன்று வயதிலும் கூடியவர் யார்? மிருனா. இது எல்லாத்திலையும் உயரத்திலையும் கூட வயசுலையும் கூட மிருனா மட்டும்தான். 2லையும் ஃபர்ஸ்டா இருக்கிறது மிருனா தான். சரி. அப்ப மிருனா வருவோம். இப்ப அவர்களிடையே உள்ள ஒரு நண்பி இன்னும் ஒரு நண்பியை விட உயரத்தில் அதிகமாயினும் வயதில் இளையவர் ஆவார். இந்த 2 நண்பிகளாக இருக்க முடியாது. இந்த 2 பேரும் யாரு என்றதான் அப்படி சுத்தி இவ்வளவு பெருசா கேள்வி கேட்டாலும் இல்ல விளக்கம் சின்னதான் இருக்கு. சரியா. யார் இருப்பாங்க? பானுவும் வருணியும். சரியா. பானுவும் வருணியும் தானே வருவாங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்து 5வது உயரம் அதிகரிக்கும் ஒழுங்குமுறையிலும் வயது அதிகரிக்கும் ஒழுங்குமுறையிலும் இந்த 5 நண்பிகளையும் ஒழுங்கமைத்தால் அந்த சந்தர்ப்பங்கள் 2லும் ஒரே இடத்தில் இருப்பவர் யார்? மிருனா தான் இருப்பாங்க. மிருனா தான் உயரத்திலையும் ஃபர்ஸ்ட் இருக்காவு, இங்க வயதிலையும் ஃபர்ஸ்ட் இருக்காவு. சரியா. நான் சொல்றதுல ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். சரியா. அப்ப யாரு விரும்பிட? மிருனா தான் வரும். சரியா. இப்ப எல்லாம் ஓகே. இப்ப விளங்கிட்டு தானே. இப்ப விளங்கிட்டு ஈஸியா இருக்குன்னு. சரி. இப்ப இதுல இன்னொரு கணக்கு பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்க? 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் குறித்த ஒரு விளையாட்டு கழகத்தில் உள்ள 6 விளையாட்டு வீரர்கள் தொடர்பாக பின்வரும் தகவல் சார்ந்துள்ளது. இதுவும் என்ன சொல்றாங்க? குறித்த ஒரு விளையாட்டு கழகத்தில் உள்ள 6 விளையாட்டு வீரர்களை சார்ந்தது. யார் அந்த 6 பேருக்கு பாயிண்ட்ஸ் என்ன தந்திருக்காங்க? ABCDEF என்பவர் குறித்த ஒரு விளையாட்டு குழுவில் விளையாட 6 வீரர்கள் ஆவர். இவர்கள் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தந்திருக்காங்க. என்னென்ன? கிரிக்கெட், டென்னிஸ், கூடைப்பந்து, கரப்பந்து, பேட்மிண்டன், உதைபந்து. சரியா. உதைபந்து, கிரிக்கெட், டென்னிஸ், கூடைப்பந்து, கரைப்பந்து, பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளில் குறித்த ஒரு விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். சரி ஓகே சொல்லி தந்துருக்காங்க. இப்ப இதை நீங்க மென்ஷன் பண்ணித்தான் இப்ப இந்த கேள்வியை நீங்க செய்யணும். அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் தந்திருக்கிற பாயிண்ட்ஸை பாருங்க. ஏயையும் டியையும் விட உயரமான என்பவர் டென்னிஸ் விளையாட்டில் ஈடுபடுவார். இதுல உங்களுக்கு சொல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்ன? உயரமான. இப்ப அதாவது அவங்களுக்கு இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல வந்து இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா இதுல உயரமும் இருக்கு பாத்தீங்களா. பட் நமக்கு கேள்வியை பார்த்தா 6 பேர் 6 விளையாட்டுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா உயரத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தணும். படுத்தினாதான் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சரியா. இது நல்லா பாய்ச்சி பாருங்க. சரியா. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஏயும் டியையும் விட உயரமான என்பவர் டென்னிஸ் விளையாட்டில் ஈடுபடுவார்.
இப்போ உங்களுக்கு உயரம்ன்றது விளங்கிட்டு தானே. இப்போ நீ என்ன செய்யணும் சொன்ன, ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ரஃப் பேப்பர் எடுங்க, தருவாங்க உங்களுக்கு பேப்பர், அதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போ எப்படி பேப்பர் எடுப்போம், எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அட்டவணை மாதிரி போடுவோம். சரியா? சரி, எப்படி போடுவோம் இப்போ அட்டவணை? இப்போ இதில் இப்போ உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் இருக்கு தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ABCDEF போடுங்க. லெட்டர்ஸை போட்டுட்டு இதுக்கு பிறகு 6 விளையாட்டு தந்துருக்காங்க தானே, அந்த 6 விளையாட்டையும் எழுதுவோம். சரியா? இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு லெட்டர்ஸை போட்டு தானே இதை புரட்டு மணியாக போடுவோம். இங்கே 6 இப்போ 1 2 3 5 6. இப்போ உங்களுக்கு பேப்பரில் கொஞ்சம் கணக்கு வழி இருந்தா நீனு எனக்கு இங்கே கணக்கு வழி வராதுன்றதுக்காக நான் சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டினாட்டு. ஃபர்ஸ்ட்டு உதாகந்து, அடுத்தது கிரிக்கெட், டென்னிஸ், கூடைப்பந்து, டென்னிஸ், கூடைப்பந்து, கெரப்பந்து, பேட்மிண்டன் வருது. சரியா? பேட்மிண்டன் கலை புரிஞ்ச இடம் காணா போயிட்டே. சரி, கொஞ்சம் பொறுங்க. சரி, அப்போ இப்படி போடுது. இப்போ 6 பாக்ஸ் 6 போட்டாச்சு. இப்போ அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, E என்பவர் டென்னிஸ் விளையாடுகிறார், ஒரு பாயிண்ட். ஓகேயா? அப்போ E என்ன செய்யறாரா, டென்னிஸ் சரிதானே. அப்போ டென்னிஸுக்குள்ளே ஒரு சரியை போட்டுருவோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உயரம் இருக்கட்டும். சரியா? சரி, ரெண்டாவது சொல்ற விடயம் என்ன, ரெண்டாவது சொல்ற விஷயமும் இருக்கட்டும். அடுத்தது மூணாவது, கரப்பந்து விளையாடுபவர் அவர்கள் மிகவும் உயரம் குறைந்தவர் ஆகும். அப்ப உயரம் குறைந்தவர், அப்ப அவர் தான் 6வது. அவர் வேற என்னத்துல, உயரத்துல. ஆனா அவர் யாருன்னு நமக்கு தெரியும். சரி, அடுத்து சொல்றாங்க சி கரப்பந்து விளையாடுறன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இருக்கிற சி கரப்பந்துக்குள்ள வருவாரு. அதே நேரம் உயரத்துல இவர் தான் கடைசின்றதும் சொல்லிட்டாங்க. அப்ப இவர் 6வதா வருவாரு. உயரத்துக்கு பக்கத்துல போய் நம்பர்ஸ் போடுவோம். சரியா? என்னுடைய பக்கத்துல போடுறது அப்படி 6 அப்படி போட்டு வைக்க. சரியா? சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, E என்பவர் உயரத்தில் A மற்றும் உதைபந்து விளையாடும் B ஆகியோருக்கு இடையில் உள்ளாரா? அப்ப B என்ன செய்யறாரு, உதைபந்து விளையாடுறாரு. அப்ப B எங்க இருக்கிறார், அப்ப அவர் எதுக்குள்ள போதுவோம், உதைபந்து. ஃபர்ஸ்ட் உதைபந்து அனுப்பிட்டு அப்ப அவரு உதைபந்து வருவார். சரி, இப்ப என்ன சொல்றாங்க, E A-ஐயும் D-ஐயும் விட உயரம். அதே நேரம் இன்னொன்று என்னண்டா, E A-க்கு B-க்கு இடையில இருக்கு உயரத்துல. ஓகே, அப்ப E உயரத்துல A-க்கும் B-க்கும் இடையில இருக்கு. இப்ப இப்படி சொல்லக்குள்ள நம்ம உயரம் கூடியால் B என்று எடுக்கல. ஏனென்றா B உதைப்பந்து விளையாடுறார். ஆனா பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கூடைப்பந்து விளையாடுபவர் தான் மிக உயரமானவர் என்று. அப்ப இதுல எதுவுமே தராத ஒரு லெட்டர் S. அப்ப நம்ம S கொண்டும் தரலதான். இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இப்ப அந்த F என்ற ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு நம்ம அந்த உயரத்துக்கு நம்பர் 1 என்று கொடுப்போம். உயரத்துக்கு 1 கொடுப்போம். அவருக்கு யாருக்கு, F-க்கு. அப்ப அவர் என்ன விளையாடுறாரு, நம்பரை கொடுப்போம். அப்ப அவர் என்ன விளையாடுறாரு, கூடைப்பந்து. ஏன் கூடைப்பந்து விளையாடுறாரு, மிக உயரம் சொல்லி. அப்ப F என்ன விளையாடுறாரு, கூடைப்பந்துக்கு போடும். ரைட். இப்ப சரியா? சரி, இப்ப நம்ம F கொண்டு போட்ட வடிவா B-க்கு நம்ம 2 போடலாமே. E என்றால் A-க்கும் B-க்கும் இடையில தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, அப்ப நம்ம இந்த B-க்கு 2 போடுவோம். சரியா? B-க்கு 2 போடுவோம். போட்டுட்டு 2 போட்டா E 3வது வருவாரு. சரியா? E 3வது வருவாரு உயரத்துல. அப்ப A 4வது வருவாரு. உணங்கிட்டா? சரியா? அப்ப இதுல இப்ப 1 2 3 5வது என்ன வரும், D வரும். மிஞ்சிருக்கிற அளவு தானே. அப்ப அவருக்கு 5வது போடுவோம். போட்டா வரும் 5. சரியா? இப்ப விளங்கிட்டானே. இப்ப என்ன, A-க்கும் B-க்கும் இடையில உயரம் என்று சொல்லி இருக்குதானே. அப்ப E-ஐ விட உயரம் குறைய அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. பாத்தீங்கன்னா அப்ப B தான் E-க்கு மேல வரும், கீழே A வரும். அப்ப E 3வது வந்தா A 4வது வரும்.
சரிதானே? அப்ப சி ஆறாவதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப இதுல 1 2 3 4 6 கண்டுபிடிச்சிட்டோம். இதுல மிச்சம் இருக்கிறது டி. அப்ப டி 5 வரும். அப்புறம் 5 போட்டுட்டோம். ஓகே சரி. இப்ப விளையாட்டுல ஏ வந்து கிரிக்கெட் அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ வந்து என்ன விளையாட்டு வருவாரு? கிரிக்கெட்டுக்கு வருவாரு. சொல்லிட்டாங்க தானே? அப்ப ஏ வந்து பேட்மிண்டன் விளையாடுவதை விட உயரம் கூட. அப்ப ஏ பேட்மிண்டன் வராது. அப்ப ஏ வந்து கிரிக்கெட் வரும். அப்ப பேட்மிண்டன் யாரு வருவா? அப்ப டி என்றால் தான் பேட்மிண்டன் வரும். அப்ப 5 பேரும் 6 இப்ப 6 பேரும் 6 இதுக்கு வருவாங்க. இப்ப ஓகேவா? இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏ கண்டுபிடிச்ச ஏ வந்து கிரிக்கெட், பி வந்து உதைப்பந்து, சி வந்து கரப்பந்து, டி வந்து பேட்மிண்டன், இ வந்து என்னது நம்ம டென்னிஸ், எஃப் வந்து கூடைப்பந்து. விளங்கிட்டா? இப்ப 6 பேரும் 6 விளையாட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. உயரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, விளையாட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அதே நேரம் உயரம் கண்டுபிடிச்சாச்சு, விளையாட்டும் கண்டுபிடிச்சாச்சு. சரி, 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? சரி, இப்ப கேள்வி ஈஸியா செய்யலாம். இப்ப கேள்வியை பாப்போமா? ரைட், இது விளையாட்டு இப்ப நான் போட்டதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் விளங்காம இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. இப்ப என்ன, உயரத்தில் சி மற்றும் ஏ ஆகியோருக்கு இடையில் இருப்பவர் யாரு? டி வருவார். சரியா? ஓகே. பேட்மிண்டன் விளையாடுபவர் யாரு? பி. சரிதானே? ரைட். அடுத்தது, தன்னை விட உயரத்தில் கூடிய மூவருள் உயரத்தில் குறைந்த இருவருள்ளும் ஒருவராக கருதப்படுகின்றவர் யாரு? ஏ வருவார். சரியா? ஒவ்வொரு விளையாட்டிற்கும் எதிரே அந்த விளையாட்டு வீரரின் பெயரை சரியாக காட்டுவது எது? கிரிக்கெட். அதான் சரியா வரும். ஏ. விளையாட்டு வீரரின் உயரம் தொடர்பாக தரப்பட்ட கூற்றுக்களை எந்த கூற்று தவறானதாகும்? ஏ என்பவர் டியை விட உயரம் குறைந்தவர் என்றதுதான் தவறானதாகும். அப்ப அதுக்கு முதலாவது விட வரும். சரிதானே? இப்ப சி வந்து கரப்பந்து, டி வந்து பேட்மிண்டன், ஏ வந்து கிரிக்கெட், இ வந்து டென்னிஸ், பி வந்து உதைப்பந்து, எஃப் வந்து கூடைப்பந்து. ஓகே தானே? உலக தானே? ரைட். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? விடைய சொல்லியிருக்கேன், நான் மார்க் பண்ணல, நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. சரியா? சரி, ஓகே. இதுக்குரிய அடுத்த செக்ஷன், அடுத்த புதுசானது இருக்கை முறை பற்றியது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு படிப்பேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா படிப்பிக்கிறதுன்றதையும் சொல்லுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. பாயா.